வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ அதில் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நான் ஒரு தியரி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சில கான்செப்ட் அதில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாபிக் பொறுத்தவரை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா மோட்டிவேஷன் இஸ் ஏ கோல் டைரக்டட் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலக்கு நோக்கிய நடத்தை தான் ஊக்குவித்தல் அப்படின்னு பேர். அப்போ நம்ம ஒரு இலக்கை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதற்கு மோட்டிவேஷன், ஊக்குவித்தல் அப்படிங்கிறது ஒரு தலையாய பொருளாக இருக்குது அப்படிங்கிறது அனைத்து ஆசிரியர்களும் அறிந்த ஒரு உண்மையை. அப்போ நம்ம ஒரு பிஜி அசிஸ்டண்டாக போகிறோம், ஒரு பிடியாக போகிறோம், ஸ்கூல் எஜுகேஷனில் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊக்கம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு டெஃபினேஷனே, கெல்லியோட டெஃபினேஷன் உண்டு, ஊக்கம் இல்லாமல் கற்றல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கற்றல் உட்பட எல்லா நடத்தைக்கும் ஆதாரமாக திகழ்வது ஊக்குவித்தல் அப்படின்னு ஒரு டிஆர்பி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கொட்டேஷன் யார் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த கெல்லியோட டெஃபினேஷன் ஆரம்பத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணது போல் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஃபஸ்ட் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், டைப் இருக்கணும், தியரி இருக்கணும், அசஸ்மெண்ட் இருக்கணும், எஜுகேஷன், இம்ப்ளிகேஷன் இருக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லெசனை நம்ம டெவலப் பண்ணோம். அந்த அடிப்படையில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் கடந்த காணொலியில் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை பொறுத்தவரை நீடு கிராபிகேஷன் தியரி, தேவை படிநிலை கோட்பாடு அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் மாஸ்லோவை பார்த்தோம். இன்னைக்கு எடுக்கிறது அடுத்து ஒரு டிஆர்பியில் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு பாட்டு தான் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, உந்த குறைப்பு கோட்பாடு அல்லது உந்த குறைப்பு வாய்ப்பாடு. இது பெரும்பாலும் நிறைய எக்ஸாமில் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு நான் டிஆர்பி அப்படின்னு போட்டுறேன். டிஆர்பியில் ரிப்பீட்டட் கேள்வி இது. பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உந்த குறைப்பு வாய்ப்பாடு யாருன்னு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் கொஸ்டின் வந்த மாதிரியே தெரியல. ஆனால் இப்போ அதே மாதிரி கேட்பாங்களா அப்படின்னா அதுக்கு சான்சஸ் கம்மி. தொடர்ந்து நம்ம இன்னும் இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்போ டிரைவ் ரிடக்ஷன் தியரி அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் கொடுத்தாருங்க, கிளார்க் அப்படின்னு பேர். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊக்குவித்தலில் எழுந்த முதல் கோட்பாடு எதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வார்த்தை பாருங்கள், டிரைவ் அப்படின்னு இருக்கு. உந்துதல், உந்து சக்தி. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள எது உந்துது, இங்கே எது டிரைவாக செயல்படுது, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ முதல் பாயிண்ட் பாருங்க, த டேர்ம் டிரைவ் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்டு பை. அப்போ டிரைவ் அப்படிங்கிற சொல்ல யார் முதல்ல காயின் பண்ணா, அங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா டிரைவ் அப்படின்னா உந்து சக்தி அப்படிங்கிறோம். அப்போ உந்து சக்தி அப்படிங்கிற இந்த சொல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தான், காயின் பண்ணா அப்படின்னு பார்க்கணும். 1930 வாஸ் காயின்டு பை ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால் இவங்க கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டான்லி ஹாலை பற்றியும் டிஆர்பி கேள்வி வந்திருக்குங்க. ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் குமரப்பருவத்தில் வருவார். குமரப்பருவம் என்பது சிக்கலான அமைதியற்ற பருவம், புயல் வீசுவது போன்ற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேர்ம் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். அப்போ டிரைவ் அப்படிங்கிற சொல்ல முதல்ல யாரு கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஸ்டான்லி ஹால் அப்படின்னு போடணும். 1930 அந்த டேர்மை கண்டுபிடிக்கிறார். அப்போ டிரைவ் அப்படிங்கிற சொல் 1930 ஸ்டான்லி ஹால் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த மேஜர் தியரி ஆஃப் த மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்லேயே நம்ம 9 கோட்பாடு லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி காட்டினேன். 9-10 கோட்பாடு பக்கம் எழுதியிருந்தோம், 1 by 1 எழுதியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கோட்பாடு இதுதான். ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் மோட்டிவேஷன், ஊக்குவித்தலின் முதல் கோட்பாடு எது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் அந்த மேஜர் தியரி ஆஃப் த மோட்டிவேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மேஜர் தியரி அப்படின்னு சொல்கிறோம். 1943 இந்த தியரி வெளிவருது. டிரைவுங்கிற சொல்லு வேணுமென்னா 1930 ஸ்டான்லி ஹாலால் வெளியிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் மேஜர் தியரி ஆஃப் த மோட்டிவேஷன், ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் த மோட்டிவேஷன் 1943 இந்த கோட்பாடு வெளிவருது. யாருது அப்படின்னு கேட்டோம்னா ஹல்லுடையது. ஸோ கிளார்க் அவர் தான் இந்த கோட்பாடு வெளியிடுறார். இந்த 2 பாயிண்ட்டும் வச்சிருக்கோம். அடுத்தது, இந்த கோட்பாட்டில் என்ன இருக்கு அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கு. இதில் கேள்விகள் கேட்கலாம். ஸோ இது 2 முடிஞ்சு போச்சு, பழைய கதை. அப்போ இனி இந்த பகுதியில் நம்மளை கஷ்டப்படுத்தியோ அல்லது வினாக்களை வடிவமைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில், ஏன்னா நம்ம ஜாப்பை அவங்க ஃபில்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ கொஸ்டின் கஷ்டமாக வரணும். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்குள்ளே வரலாம். அப்போ எஸ்சிஆர் 2 ஃபார்முலா இருக்குது. டிரைவ் ரிடக்ஷன் ஃபார்முலா, உந்த குறைப்பு வாய்ப்பாடு அப்படிங்கிறது. எதுக்காக இதெல்லாம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊக்குவித்தல் கொடுக்குறங்க, கிளாஸில் பாடம் நடத்துகிறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். எப்போ பாரு மோட்டிவேஷன் கொடுத்து அதிகமாக மோட்டிவேஷன் கொடுத்தாலும் பிரச்சனை, மோட்டிவேஷன் கொடுக்கலனாலும் பிரச்சனை.
அப்போ அது கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் அறிஞ்சு நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதிகமாக மோட்டிவேட் பண்ணிட்டாலும் குழந்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும், அடுத்து வரும் அடுத்து வரும் அடுத்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, அது ஒரு ஃபார்முலாவில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா பாருங்கள், SER ஈக்குவல் டு HSR. HER SHER. இது எக்ஸ் மாதிரி தான், அது இன்ட்டு சிம்பிளுங்க. இன்ட்டு D இன்ட்டு K இன்ட்டு V. SER ஈக்குவல் டு SHR இன்ட்டு D இன்ட்டு K இன்ட்டு V மைனஸ், இதெல்லாம் ஒரு பிராக்கெட் முடிஞ்சுங்க, மைனஸ் SIR ப்ளஸ் IR ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் SOR. இது ஃபார்முலா நம்பர் 1. ரெண்டாவது ஃபார்முலா மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு SCR தான். SCR இஸ் ஈக்குவல் டு O இன்ட்டு HR இன்ட்டு K சஃபிக்ஸில் -1. அப்போ இதில் என்ன சார் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபார்முலா படித்து எழுத சொல்ல மாட்டாங்க, அல்லது அதை அப்படியே பார்த்துக்காங்க. இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு இது யாருடைய ஃபார்முலான்னு கேட்கலாம், டிரைவ் ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எலிஜிபிள் டெஸ்ட்டில் இந்த ஃபார்முலா டிரைவோட ரிடக்ஷன் ஃபார்முலா எதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏவில் இதுவும், ஆப்ஷன் பியில் இதுவும், ஆப்ஷன் சியில் போத்துன்னும், ஆப்ஷன் டியில் நன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டும் சேரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரேஞ்சுக்கு என்ன கேட்கலாம், நம்ம கவர்மெண்ட்டில் இந்த ஃபார்முலாவை கொடுத்துடலாம், அல்லது ஃபார்முலா கொடுக்காம கூட டிரைவ் ரிடக்ஷன் ஃபார்முலாவில் ஐஆருங்கிறது எதை குறிப்பிடுது, அல்லது ஓன்னா என்ன, கே சஃபிக்ஸ் -1னா என்ன, SCRனா என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு நொட்டேஷனுக்கு விளக்கம் கேட்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி இதை நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா? அல்ல ஒரு ஏரியாவை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நூக் அண்ட் கார்னராக தெளிவுபட படிச்சிடணும். சும்மா அப்படி டிரைவ் ரிடக்ஷன் அல்லு அப்படின்னு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ பாருங்கதுல எஸ்ன்னா எப்பவுமே ஸ்டிமுலஸ்ங்க, ஆறுனா ரெஸ்பான்ஸுங்க. ரெண்டு ஒவ்வொரு வார்த்தையும் மீனிங் புரிஞ்சுக்காங்க. எஸ்ங்கிறது ஸ்டிமுலஸ்னா தூண்டுறது, ஆறுனா ரெஸ்பான்ஸ் துளங்கல், ஒரு தூண்டலுக்கு ஒரு துளங்கல் கிடைக்கும். ஈனா ஈவெண்ட்டு. அப்போ ஈக்கு பேர் என்ன, ஈவெண்ட்டு. நான் அப்போ ஒரு தூண்டலை வகுப்பறையில் போடுற ஒரு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா மாணவர்களுக்கு அங்கே பதில் வருது, துளங்கல் வருது, இது பழக்கமாக்கி ஈவெண்ட்டாக மாறுது. ஸோ அப்போ ஒரு பாசிபிள் ப்ராபபிலிட்டி எனக்கு கிடைக்குதுங்க. இ ஃபார் ஈவெண்ட். நம்ம 10th படிப்போம்ல, ப்ராபபிலிட்டி படிப்போம். P of E is equal to N of E by N of S அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஈவெண்ட்டு, கூறுவழிகள் எண்ணிக்கை, நிகழ்தகவு, அந்த மாதிரி படிச்சிருப்போம். அதுதான் முதல் பார்ட்டில் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ SER அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரியாக்ஷன் பொட்டென்சியல் அப்படின்னு பேருங்க. ரியாக்ஷன் பொட்டென்சியல் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், ரியாக்ஷன் பொட்டென்சியல் அப்படின்னா நான் ஒரு கேள்வி போட்டால் அங்கிருந்து ஆப்போசிட்ல ஒரு பதில் வருது இல்லையா, அதை அளக்கிறது, எதிர்வினை திறன். ரியாக்ஷன் பொட்டென்சியல் அப்படின்னா எதிர்வினை திறன் அப்படின்னு பேர். நான் போட்ட கொஸ்டினுக்கு அங்கிருந்து எங்கிட்ட என்ன பதில் வந்தது, அப்போ துளங்கல் நடைபெறுவதற்கான தூண்டல், அந்த விஷயங்களை பற்றி பேசுறது தான் ரியாக்ஷன் பொட்டென்சியல் அப்படிங்கிறது. அப்போ இதுவே திரும்ப 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 நடைபெற்றால் ஹெச்ங்கிறது பழக்கமாக மாறிடும், ஹேபிச்சுவல் அப்படிங்கிறது. SHR அப்படிங்கிறது தூண்டல் துளங்கல், இதை திரும்ப திரும்ப நம்ம செயல்படுத்தியே இருக்கிற போது பழக்கமாக மாறி அது அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு அப்படி வந்துடும். அப்போ SHR அப்படின்னா ஹேபிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஹேபிட் ஸ்ட்ரென்த், ஹேபிச்சுவல் ஸ்ட்ரென்த், அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஹேபிச்சுவல் ஸ்ட்ரென்த் அந்த பழக்க வலு அப்படின்னு சொல்லலாம். அது பேர் பழக்க வலு. நமக்கு அது பழக்கமாக மாறிடுதுங்க. பழக்கம் உருவாதல் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்க, டின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. டி அப்படின்னா ஒரு செயல்பாடு நடக்குது, நான் தூண்டலை போடுறேன், எனக்கு அங்கிருந்து நீங்கள் துளங்கலை கொடுக்குறீங்க. அப்போ இந்த டி அப்படிங்கிறத அவங்க எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா எத்தனை முறை இந்த விஷயங்கள் நடைபெறதுக்கு உங்களுக்குள் ஒரு உந்து சக்தி செயல்பட்டது. டி ஃபார் டிரைவ் அப்படிங்கிறோம். டிங்கிறது தான் டிரைவ். இந்த கோட்பாடு அதுதானே, டிரைவ். டினா டிரைவ், உந்துதல். டிரைவ், டி அப்படிங்கிறது டிரைவ் மீன்ஸ் உந்துதல், ரைட்டுங்களா? அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நடக்கும், டிரைவ் ஃபார் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிரைவ் பர் ஹவர், ஒரு மணி நேரத்தில்
உங்களுக்கு எவ்வளவு வந்து உந்துதல் நடைபெற்றது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டிங்கிற சொல். அடுத்து பாருங்க கே அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. கே அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ரிவார்டு. சைஸ் ஆஃப் ரிவார்டு. சைஸ் ஆஃப் ரிவார்டு. ரிவார்டுனா பாராட்டுறோம். பாராட்டக்கூடிய அளவு. நான் ஒரு தூண்டலை போடுறேன் வகுப்பறையில், அங்கேருந்து எனக்கு ஒரு துலங்கல் கிடைக்குது. அப்போது சரியான பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கல சொன்னோம்னா பாராட்டுறோம், ஆல் த பெஸ்ட் சொல்கிறோம். அதை குறிப்பிடுது. இது துலங்கலினுடைய அளவு. சைஸ் ஆஃப் ரிவார்டு அப்படின்னா பாராட்டுதலின் அளவு அப்படின்னு பேர். பாராட்டுதல். பெருசாக அதிகமாக பாராட்டிருக்கா. ஒரு கேள்வி கேட்குறீங்க, சின்ன கேள்வி கேட்குறீங்க, 1+1 எவ்வளோன்னு கேட்டால் 2ன்னு சொன்னால் அதுக்கு பிரம்மாண்டமாக பாராட்டிடக்கூடாது. அந்த லெவலுக்கு எந்த ரேஞ்சில் அந்த கேள்வி கேட்குறோம், எந்த லெவலில் கேட்குறோம், எப்படிப்பட்ட கடினமான கேள்வி கேட்டோமா, எளிய கொஸ்டின் கேட்டோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சைஸ் ஆஃப் த ரிவார்டு கொடுக்கணும். அடுத்தது வி அப்படிங்கிறோம். ஸோ வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்டிமுலஸ்னா நமக்கு தூண்டல் அப்படின்னு தெரியும். ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டல் அப்படின்னு தெரியும். கிளாரிட்டி அப்படின்னா அது தெளிவாக இருக்கணும். ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். ஸோ தூண்டுதல் வந்து மிக தெளிவாக இருக்கணும். கேள்வி வந்து கரெக்டாக கேட்கணும். திருக்குறளை எழுதுனது யார் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி கேள்வியை வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ தூண்டுதலில் தெளிவு அல்லது தூண்டலில் தெளிவு. தூண்டலில் தெளிவு அப்படிங்கிறோம். தூண்டலில் தெளிவு. இப்போ கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சவங்க கை தூக்காம இல்லாம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இல்லாம இருங்க அப்படின்னா இல்லை என்ன சொல்ல வரேன்னே புரியல. இது புரிஞ்சவங்க கை தூக்காம இல்லாம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இல்லாம இருங்க பார்க்கலாம். ஏதாவது கேள்வி புரியுதா பாருங்க. அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடாது. கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ் இருக்கணும். தெளிவான கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறது வி. அடுத்தது ஓ அப்படிங்கிறது வகுப்பறையில் 30 பேர் 40 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே வாய்ப்பை கொடுக்கணும். ஓ பார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியை இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்துமா. ஓ அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துமா, அது ஈக்குவல் சான்ஸ் கொடுத்துமா அப்படின்னு பேர். ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஈக்குவல் சான்ஸ். ஈக்குவல் சான்ஸ் சமமான வாய்ப்பு. ஸோ அதை கொடுத்துமா அப்படின்னு பார்க்கறது. அடுத்து பாருங்க, இந்த ஃபார்முலா இருக்கிற எல்லாமே வந்துருச்சா பாருங்க. எஸ்சிஆர் வந்துருச்சு, எஸ்ஹெச்ஆர் வந்துருச்சு, டி போட்டோம், கே கொடுத்துட்டோம், வியும் கொடுத்தாச்சு. எஸ்ஹெச்ஆர் எஸ்ஐஆர் ஒன்று இருக்கு பாருங்க. 2 முறை எஸ்ஹெச்ஆரே போட்டோம். இன்னொன்று வந்து எஸ்ஐஆர், இது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஐஆர் ஒன்று இருக்குது, அது எழுதிக்கலாம். ஐஆர் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அப்போ எஸ்ஐஆரை முதல்ல முடிச்சிடலாம். மிஸ் ஆன இந்த எஸ்ஐஆரை முதல்ல பாருங்க. எஸ்ஐஆர் என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். 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 ரைட். இப்போ நிறைய விஷயங்கள். தூண்டலை போடுறோம், அதுக்கான துலங்கல் வருது. தூண்டல் துலங்கல், கேள்வி பதில். ஆனால் இங்கே என்ன சொல்கிற பாருங்க, நம்பர் ஆஃப் நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட். அப்போ அந்த தூண்டல் கொடுக்குறோம், துலங்கல் நமக்கு கிடைக்குது. எத்தனை முறை ஆசிரியர் திட்டுறாங்க இல்லையா. தப்பான ஒரு துலங்கலை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கல ஆசிரியர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திட்டாகும்போது அதை தடுக்கிறதுக்கு அந்த தூண்டலை பதில் நம்ம தவறுதலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணணும். எப்படி தடுக்கிறது அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும். திரும்ப திரும்ப அவங்க ஆசிரியர் கேள்வி கேட்கும்போது தொடர்ந்து நம்ம தப்பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு நம்பர் ஆஃப் நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். எத்தனை முறை வந்து அதை தயார்படுத்துறதுக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம எதிர்வினை செயல் ஆற்றணும் அப்படின்னு குறிக்கிறது தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. அப்போ இதில் நம்பர் ஆஃப் நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த எதிர்வினை செயலை குறிக்கிறது தான் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். ரீஇன்போர்ஸ்மெண்ட்னா வலுவூட்டல், நான் ரீஇன்போர்ஸ்மெண்ட்னா வலுவூட்டாமல் விட்டுறது, நம்பர் ஆஃப்னா எத்தனை முறை வலுவூட்டாமல் விடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒன்று இருக்குது, K-1 அப்படிங்கிறத இங்கே நான் மேலே எழுதுறேன் கவனிங்க. K சஃபிக்ஸில் -1 அப்படின்னு போடுறோம். K சஃபிக்ஸில் -1 போட்டிங்கன்னா எத்தனை முறை ஆசிரியர் நம்மளை தண்டிச்சார். அப்போ சைஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். சைஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்.
நாம் எதிர்கொண்ட தண்டனையினுடைய அளவை குறிக்கிறது தான் சைஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. எத்தனை முறை நம்ம தண்டனைக்குள்ள விழுந்தோம், எத்தனை முறை அவர் தூண்டலை போட்டும்போது துளங்களை ரீச் பண்ணாமல் தவிச்சோம் அப்படிங்கிறது இதை குறிக்குதுங்க. இன்னும் ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன், SIR அதுவும் போட்டோம், SOR ஒன்று விட்டுருக்கு பாருங்க, இங்கே இருக்கு SOR, அதே போல் IR, இந்த ரெண்டு டேர்மில் இருக்கு, பார்த்துருவோம். IRன்னு ஒன்று மிஸ் ஆயிருக்கு பாருங்க, அதுவும் கூட இங்கே எழுதிடலாம். IR அப்படிங்கிறது IR அப்படிங்கிறது ரியாக்டிவ் அப்படிங்கிறது ரியாக்டிவ் இன்கிபேஷன். ஸோ ரியாக்டிவ் இன்கிபேஷன் அப்படிங்கிறது இதுவும் பாருங்க தனிநபர் மேற்கொண்ட தடுப்பு பயிற்சி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல தனிநபர் மேற்கொண்ட தடுப்பு பயிற்சி. தனிநபர் மேற்கொண்ட தடுப்பு பயிற்சி. அப்ப தனிநபர் மேற்கொண்ட தடுப்பு பயிற்சின்னா மீண்டும் அதே தான். இங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஓகே, நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா நமக்கான அந்த வலுவூட்டல் கிடைக்கல, எத்தனை முறை கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவரத்துக்கு நம்ம தனிநபர் மேற்கொண்ட தடுப்பு பயிற்சி அப்படின்னா, சார் கேள்வி கேட்குறாரு, ஸ்டிமுலஸ் போடுறாரு, நம்ம பதில் சொல்கிறோம், தப்பாக போயிடுது, நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்குது அல்லது பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்போ தடுப்பு பயிற்சினா மீண்டும் சரியாக படித்து வெளியே வர்றது. ஸோ அப்போ இன்னும் ஒரு வார்த்தை எது மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த OR SOR ஒன்றும் மிஸ் ஆயிருக்கு. இந்த SOR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SOR ஆசிரியர் தூண்டல் போடுறாரு, துளங்கள் வருது, நடுவில் இருக்கிறது R அப்படிங்கிறது. SOR அப்படின்னா ரேண்டம் எரர் அப்படின்னு பேரு. ரேண்டம் எரர் சமவாய்ப்பு பிழை. ரேண்டம் எரர் அப்படிங்கிறது சமவாய்ப்பு பிழை. ஸோ இதான் ஒட்டுமொத்தமான அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலா இருக்கிற வார்த்தைகளை வச்சுமே நம்ம போட்டோம். மறுபடியும் பாருங்க, SCR அப்படிங்கிறது தூண்டல், துளங்கள். அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தூண்டலுக்கான துளங்கள் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்வினையை குறிக்கிறது ரெண்டுமே. SHRனா அதுவே திரும்ப திரும்ப நடக்கும்போது பழக்கமா மாறுறது. D அப்படிங்கிறது உந்துதல் அளவு, K அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ரிவார்டு, நம்ம சரியா சொல்லிட்டோம்னா ஆசிரியர் பாராட்டக்கூடியது. B அப்படிங்கிறது கிளாரிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ், தெளிவான வினாக்களை கேட்கணும். இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க பாருங்க, பெருக்குறாங்க. எதை கழிக்கிறாங்க? SIR கழிக்கிறாங்க. SIR அது சப்ராக்ட் ஆகுது. SIR அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். ஆசிரியர் வந்து எத்தனை முறை நமக்கு எதிரடையான ஒரு வலுவூட்டலை கொடுத்தார் நம்முடைய பதிலுக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது SIR. IR அப்படிங்கிறது அந்த தனிநபர் மேற்கொண்ட எதிர்வினை அல்லது தடுப்பு பயிற்சி, ரியாக்டிவ் இன்கிபேஷன் அப்படிங்கிறது. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, SORங்கிறது ரேண்டம் எரர் சமவாய்ப்பு பிழை. ஓனா எல்லாருக்கும் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. அதே SRங்கிறது மேலே தான் ஹேபிச்சுவலாக மாறுது. K-1 அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம் சைஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், நம்ம எவ்வளோ பனிஷ்மெண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறது கேஸ் ஆஃப் -1 குறிக்கும். ஸோ இதான் இந்த என்டையர் ஃபார்முலா இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை முடிஞ்ச வரைக்கும் ரீட் பண்ணிக்காங்க. இதில் எதை வேணாலும் ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம் நம்ம ரேஞ்சுக்கு. செட்டு லெவல் உள்ள கொஸ்டினாக இருக்குது அல்லது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கிற போது ஃபார்முலாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுக்காங்க. அடுத்தது கிளார்க் அல்ல பொறுத்தவரையில் இந்த ஃபார்முலா யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். மனுஷனுக்கு பொருந்துமா? இப்போ கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கான்செப்ட் இப்போ அடி பார்த்தோம்னா மனிதன் ஒரு அரசியல் மிருகம் அப்படிங்கிறார். அப்போ மனிதனுக்கு பொருந்தது. மனிதன் ஒரு அரசியல் மிருகம், மனிதன் ஒரு விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது விலங்குக்கு பொருந்துமானா பொருந்தும் அப்படின்னு தான் அவர் நிரூபணம் பண்ணியிருக்கார். கிளார்க் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அல் பிளியூட் இன் த ஃபார்முலா குட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் ஹியூமன் அண்ட் அனிமல். இது மனிதருக்கும் விலங்கினத்திற்கும் இந்த மாதிரியான கற்றல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த மாதிரியான அனிமலுக்கும் விலங்குக்கும் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல தான் ஒரு லர்னிங் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஊடாகமா அதற்கு மோட்டிவேஷன் முக்கிய காரணமாக இருக்கு அப்படிங்கிறத கிளார்க் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்து பாருங்க, மோட்டிவேஷன் இஸ் ஏ சைக்கிள். இதுவும் ஒரு பிகினிங் காலத்தில் கேட்ட ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான் இது. ஊக்குவித்தல் என்பது ஒரு சுழற்சி முறை ஆகும். சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹல் அப்படின்னு போடணும். ஊக்குவித்தல் என்பது ஒரு சுழற்சி முறை. இதை சொன்னது யாருன்னா கிளார்க். அதை இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு சைக்கிள் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. நீட் அப்படின்னா தேவை. ஃபர்ஸ்ட் தேவையில் ஆரம்பிக்குது, ரைட்டுங்களா? சைக்கிள் தான் அப்படி. அதுக்கப்புறம்
இப்படி பாருங்க, யாரோ இங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். டென்ஷன் விரைப்பு நிலை, விரைப்பு நிலை டென்ஷன். ப்ராசஸ் செயல்கள், ப்ராசஸ் அப்படின்னா செயல்கள். கோல்னா இலக்கு. இந்த சைக்கிளுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் சைக்கிள். மோட்டிவேஷன் சைக்கிள் அப்படிங்கிறோம். ஊக்குவித்தல் சுழற்சி சக்கரம் அப்படின்னு பேருங்க. அப்ப தேவையிலிருந்து டென்ஷன் விரைப்பு நிலை, அது ப்ராசஸ் ஆகுது, இலக்கை போய் அச்சீவ் பண்றோம். அப்போ மோட்டிவேஷனோட முதல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் இஸ் எ கோல் டைரக்டட் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்வோம். அப்போ ஊக்குவித்தல் என்பது ஒரு இலக்கை நோக்கி நாம் நடக்கக்கூடிய ஒரு பயணம். அதுதான் இங்க ஆரம்பிச்சு இலக்கில் போய் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்காங்க. அடுத்தது 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஒன்று லைஃப் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் டெத் இன்ஸ்டிங்ஸ். இதுக்கு என்ன பேர்? நம்ம கடந்த காணொலியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒருத்தர் வந்து வாழணும், வாழ பிடிக்கல, வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி இது. வாழ்க்கையின் மீது ஒரு பயம், அந்த பயத்துக்கு என்ன பேர்? அதே போல் இறந்துடலாம் அப்படின்னா இறந்து போகிறதுக்கும் பயம், டெத் இன்ஸ்டிங்ஸ். இதுக்கு என்ன பேர்? அப்போ லைஃப் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் டெத் இன்ஸ்டிங்ஸ். வாழ பிடிக்கல, வாழ்க்கை மீது ஒரு பயம், அதுக்கு பேர் இராஸ். சரி, இறந்துடலாம் அப்படின்னா அது மேலேயும் ஒரு பயம், அதுக்கு பேர் தானடோஸ். அப்போ ஆன்சர் ஏவே சரியா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். பட் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இராஸ் அண்ட் தானடோஸ், தானடோஸ் அண்ட் இராஸ், லிபிடோ அண்ட் இராஸ், லிபிடோ அண்ட் தானடோஸ். அப்போ லிபிடோங்கிறது சொல்லியிருந்தோம், இது ஈகோ சூப்பர் ஈகோவில் இருக்கும். லிபிடோங்கிறது வலுவந்தம், பழிவாங்கும் படலம், பாலுணர்வு, செக்ஸ் அண்ட் அக்ரெசிவ்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அந்த கண்ட்ரோல் பண்ற சக்திக்கு பேர் லிபிடோ சக்தி. இது இதில் செயல்படுது அப்படிங்கிறது சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனலிட்டிக் தியரி பார்த்தோம்னா அதில் இருக்கும், அந்த கான்செப்ட் போட்டிருப்பாங்க. இன்ஸ்டன்டிவ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன்லேயும் அந்த கான்செப்ட் இருக்கு. அப்போ லைஃப் இன்ஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கை உள்ளுணர்வு, டெத் இன்ஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது மரண உள்ளுணர்வு. அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் தான் இராஸும் தானடோஸும் அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கான ஆன்சர் போட்டோம். அடுத்த ஒரு கொஸ்டின் இருப்பாருங்க. சூஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த மோட்டிவேஷனல் ஆக்டிவிட்டி. ஊக்குவித்தல் செயல்பாட்டின் சரியான வரிசை எது? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஏ பாருங்க, நீடு, ரெஸ்பான்ஸ், டிரைவ், கோல், நீட் ரெடக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தமிழாக்கம் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் அதே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்போ நீட் அப்படின்னா தேவை, ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஸ்டிமுலஸ்னா தூண்டல், ரெஸ்பான்ஸ்னா துலங்கல். டிரைவ் இங்கே போட்டோம், டிரைவ்னா உந்துதல், டிரைவ் அப்படிங்கிறது உந்துதல். கோல் இங்கே தான் பார்த்துருக்குறோம், இலக்கு. கோல் அப்படின்னா இலக்கு. நீடுனா தேவை, ரிடக்ஷனா குறையிறது. அப்போ தேவை குறைப்பு கடைசியா இருக்கிறது, தேவை குறைப்பு. ரிடக்ஷன் ஃபார்முலா தேவை குறைப்பு. ரைட்டுங்களா? நம்ம ஏற்கனவே அப்ரஹாம் மாஸ்லோ தியரியில் பார்த்துருந்தோம், ஒரு தனி மனிதனுடைய தேவைகள் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது. 1954 அப்ரஹாம் மாஸ்லோ 5 தேவைகள் இருக்கிறதாகவும், உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவை, அன்புரிமை தேவை, தன்மதிப்பு தேவை, அப்படி 1 by 1 அடிக்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் 70 வந்த ரூட் 2 ஆட் பண்ணி 7 சொன்னார். 72 மறுபடியும் அப்ரஹாம் மாஸ்லோ கோனுக்குள்ள அதை அடுக்கி இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் வரைக்கும் போகணுங்கிறத கொடுத்துருந்தார். அந்த மாதிரி தேவைகளை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த தேவைகளில் எதெல்லாம் குறைக்கணும், எப்படி அந்த தேவையை ரீச் பண்ணணும், எப்படி அப்படிங்கிறத இந்த ரிடக்ஷன் தியரியில் கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் நீடு, ரெஸ்பான்ஸ், டிரைவ், கோல், நீடு ரிடக்ஷன், தேவை, துலங்கல், உந்துதல், இலக்கு, தேவை குறைப்பு, இதில் எது வரும் சரியா இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, இதில் நீடு எப்பவுமே நமக்கு நீடு எப்படி வரும் அப்படின்னா நம்முடைய தேவைகளை பொறுத்து வரும். அப்போ தேவை வேணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு உந்து சக்தி எல்லாத்துக்குமே தேவை. அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் அப்படின்னு பேருங்க. உள்ள இருக்கக்கூடியது தான் தூண்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த உள்நோக்கி இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ டிரைவ் அப்படிங்கிறது முதல் பார்ட்டா இருக்குங்க. இங்க டிரைவ்னா அந்த உந்து சக்தி தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது அப்படிங்கிறாங்க. அப்போ உந்து சக்தி முதல்ல வரணும், இந்த ஆன்சர். நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி அந்த உந்தும் ஒரு ஸ்டிமுலஸ், அதுக்கப்புறம் அதை நோக்கி நம்ம போகும்போது அடுத்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு இலக்கு, அப்புறம் ஒரு நீடு,
அப்புறம் நீட் ரியாக்ஷன், கடைசியாக தேவை, தேவையிலிருந்து தேவை குறைப்பு அப்படின்னு வரணும். இதுதாங்க கரெக்டான. இந்த கடைசி ரெண்டை பிடிச்சிங்கன்னா போதும். தேவை மற்றும் தேவை குறைப்பு அதை ரீச் பண்ணணும். தேவை தேவை குறைப்பு வேற எங்கேயாவது இருக்குன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்குங்க. தேவை தேவை குறைப்பு இங்கேயும் இருக்கு. தேவை தேவை குறைப்பு அங்கிறது இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சர் டிரைவ் ரெஸ்பான்ஸ் கோல் அப்படின்னு கரெக்டாக ரீட் பண்ணி அதை ஆன்சரில் கொடுங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் செகண்ட் எம்சிக்யூக்கு பொறுத்தவரை ஆன்சர் டி. ஸோ இது போல் தொடர்ந்து நீங்கள் ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 தியரி ஏற்றாலும் முடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து அப்ரஹாம் மாஸ்லோவுடைய ஹைரார்கிக்கல் ஆஃப் நீட்ஸ் அன்நீட் கிராஃபிகேஷன் தியரிஸ், படிநிலை கோட்பாடு, தேவை படிநிலை கோட்பாடு அதை பார்த்துருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிரைவ் ரிடக்ஷன் தியரி, கிளார்க் அல்லுடைய ஊக்குவித்தலுடைய உந்த குறைப்பு வாய்ப்பாடு. ஸோ அதை ரீட் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.